எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், எங்களுக்காக சிலுவையிலே மரித்த தேவன் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டதான தேவன், எங்கள் வியாதிகளை ஏற்றுக்கொண்டதான தேவன் இந்த பூமியில ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்குன்னு சொன்னதான தேவன். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, பூமியில தேவன் சொல்லக்கூடியதான தெய்வங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரேசப்பா. அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, காதுகளிலிருந்து கேளாது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிறீங்கப்பா, இன்றைக்கு எங்க உள்ளத்துல வாசம் பண்ணுங்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெளியேறப்பட்டதான அந்த பொன் பொருள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும் ஆண்டவரே, ஒரு நாள் துருப்பிடித்து போய்விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல இல்லாத ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பொருள் என்றால், அது வெளியேறப்பட்ட ஒரு பெக்கிசம் என்றால் ஆண்டவரே, அது உம்முடைய சமூகம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு சொல்லி வாசிக்கிறோமே. உம்முடைய வலது பார்த்து நித்திய பெருமை உண்டு சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உம்முடைய சமூகத்தில் தெரிந்து கொண்டது போல ஏசப்பா, இந்த காலவழியிலும் கூட தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிய சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறேன் ஏசப்பா. சோதரிக்கிறேன் தகப்பனே, சோதரன் தகப்பனே, சோதரன் தகப்பனே. ஹல்லேலூயா. நீரே எங்கள் கோட்டையா இருக்கீங்க, நீரே எங்கள் அரணா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க பலனா இருக்கீங்கப்பா. சோதரம், 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 சோதரம் தகப்பனே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றிகளை செலுத்துறேன் சப்பா. உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. நன்றியில் தோடுமோ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை எரிய செய்தீர். என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை எரிய செய்தீர். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ஆபத்து நாட்களிலே எனக்கு ஆதரவாய் வந்தவரே, ஆபத்து நாட்களிலே
எனக்கு ஆதரவாய் வந்தவரே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் பலனும் என் சுகம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உண்மையிலே அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, இயேசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வழியிலும் கூட தகப்பனே, எங்கள் பலன் நீங்க தான்ப்பா, எங்கள் கேடகம் நீங்க தான்ப்பா, எங்கள் துருகம் நீங்க தான்ப்பா, எங்கள் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எங்கள் ரட்சணிய கொம்பு நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுக்கு அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த அடைக்கலம், நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமா இருப்பான்னு சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த காலை வெளியில கூட தகப்பனே, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் நமது பலனும் அடைக்கலமும் கேடகமா இருக்க சொல்லி வாசிக்கிறோமே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே எங்கள் பலனா இருக்கீங்க, நீரே எங்களுக்கு கேடகமா இருக்கீங்கப்பா, நீரே எங்களை அடைக்கலமா இருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிற மைப்படுத்துறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்ப எங்கள் நெருக்கத்துல உங்களை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே எங்களை பதில் கொடுத்ததான தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் என்னை மேம்படுத்துவீர் சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக ஆபத்து நேரங்களில் ஆண்டவரே, அநேக கஷ்டமான நெருக்கத்தின் நேரங்களில் ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிட்ட பொழுதுலாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கப்பா. சோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. மட்டும் நடத்தி வந்த பாதைகளில் ஆண்டவரே அப்பா நீரே கூட இருந்தீங்களே. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் கைகளை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, எங்கள் கைகளை பிடித்து நடத்துகிற தேவன் அப்பா. சோத்திரம் தகப்பனே. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னதான் தேவன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 தகப்பனே. அநேக நேரங்களில் ஆண்டவரே மனுஷர்கள் எங்கள் கைகளை விட்டு போனது உண்டாண்டவரே, மனுஷர்கள் மறந்து போனது உண்டாண்டவரே, மனுஷர்கள் புறக்கணித்தது உண்டாண்டவரே, மனுஷர்களை மதிக்காமல் போன காரியங்கள் உண்டாண்டவரே. ஆனால் நீர் ஆண்டவரே அப்பா ஒரு நாள் தகப்பனை எங்களை புறக்கணிக்கவில்லை ஏசப்பா. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. சோத்திரம் ஏசப்பா. சோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்க நாமத்தை தொழுது கொள்வது தவிர வேற ஒன்றுமில்ல ஆண்டவரே. அப்பா நீர் செய்த உபகாரங்கள் ஏராளம் அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. அவங்க எண்ணில் அடங்காத நன்மை செய்ததான தேவன். சோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த காலவெளிமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த காலவெளிமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷதரபா லிகரபா. தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த காலவெளியில பரிசுத்தாவி நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் அல்ல அன்று, நாங்கள் அல்ல, நீரே எங்களை நடத்துங்கப்பா, நீரே எங்களை நடத்துங்கப்பா. எங்களால் நடக்க முடியாத ஆண்டவரே, எங்களால் நடக்க முடியாத ஆண்டவரே. எங்களை பலனை கொடுக்கிற தேவன் நீங்க, எங்களை பலனை கொடுக்கிற தேவன் நீங்க, இந்த நாள் முழுது எங்களை நடத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி அப்பா, கொடான கோடி நன்றி அப்பா, கொடான கோடி நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. சோதரன் தகப்பனே, சோதரன் தகப்பனே, சோதரன் தகப்பனே, சோதரன் தகப்பனே. எல்லா ஆராதனைகள், எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய ஆண்டவராய் ஒருவருக்கு மட்டுமே உரியது. எந்த மனுஷனுக்கு புகழ்ச்சிப்படுத்த நம்மளால முடியாது. எந்த மனுஷனை புகழ்ச்சிப்படுத்துவதற்கு அவர் விருப்பம் அல்ல. தேவாதி தேவனாய் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதான தேவன், நமக்காக மீண்டும் வரப்போகிறதான தேவன், நம்முடைய பாவங்களை சுமந்ததான தேவன், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்ததான தேவன், நம்முடைய மீறுதல்களை சுமந்ததான தேவன். அந்த நல்ல தேவனுக்கு இந்த காலவெளியில் கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ண. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. கொடான கோடி நன்றியப்பா, கொடான கோடி நன்றியப்பா, கொடான கோடி நன்றியப்பா. எங்கள் ஆராதனைகள் உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீரே எல்லா கணத்துக்கு பாத்திரர், நீரே எல்லா மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரேசப்பா, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பன். நீரே துதிகளிலே பயப்படத்தக்கவரப்பா. சோத்திரம் தகப்பனே. இந்த காலவழியில் நோக்கி பார்க்கும் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்போ இன்னும் கூட தகப்பனே, வர தடைப்பட்டதான் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் துரிதமாக கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு பகுதியை கத்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. செய்தியின் பகுதியை கத்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோத்திரம் தகப்பனே. வேத தியானத்தின் பகுதி நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குற ஏசப்பா. வேத பகுதி கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஜெப நேரத்தை கத்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பதிவில் கத்தருடைய ஆவியானவர் நீங்கள் நடத்தி கொடுங்க ஏசப்பா. அப்பா, எல்லாவற்றுடைய வல்லமையில கத்தல அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. நீர் உங்கள் மாத்திரம் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா துதிக நான் மகிமை உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எழுந்து நின்று வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 81 அதிகாரம்.
நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்பூர் வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாக இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமக்கி விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தெர, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமேன். உட்காரலாம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே வந்திருக்கிறதான நீங்கள் கிருபை பெற்றவர்களாக அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை தேவன் கனம் பண்ணுவாராக. இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, கனம் பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே வேதத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை குறித்து தான் சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்ப்போம். இப்போ கனம் பெற்ற மனிதர்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்த மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றபடினாலே தேவன் அவர்களை கனம் பெறும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே அநேக தாசர்களை, அநேக தலைவர்களை குறித்ததான மேன்மை இந்த வேதத்திலே உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ அவன் கனமடைவான். எந்த இடத்திலும் கூட நமக்கு உரிய அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும் கூட அந்த இடத்துல நமக்கு உரிய மேன்மை அந்த இடத்துல அற்று போனாலும் கூட அந்த இடத்துல தாழ்த்துகிற அனுபவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த இடத்திலே நாம் அந்த கணத்திற்காக நாம் அந்த இடத்திலே போராடுகிறவர்களாக இல்லை, எதிர்த்து நிற்கிறவர்களாக இல்லாமல் நாம் அந்த இடத்திலே நம்மை தாழ்த்தி, வேதத்திலே இதற்கான ஒரு சரியான காரணம் ஒரு விஷயங்கள் உண்டு. ஒரு மனிதன் அவன் கனம் பெற்றவனாய் இராதபடிக்கு அவன் கனம் பெற்ற மனிதனாய் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தவன் அவன் இருக்கையிலே முதன்மையாக அமர்ந்து விட்டான். ஆனால் அந்த இடத்துல வேத வசனம் சொல்லப்படுகிறது, உனக்கு மேலேயும் ஒரு கனம் பெற்றவன் இருந்தால் அந்த புரோகிராமை நடத்துகிறதான அந்த மனிதன் அந்த உன்னோட கனம் பெற்ற மனிதனை முன்பாக அமர செய்து உன்னை பின்பாக போய் அமர செய்ய அந்த சூழ்நிலை ஏற்படுமே. ஆகையாலே
முன்பாகவே நீ உன்னை தாழ்த்த நீ கற்றுக்கொள் என்று சொல்லி வேதத்தில் அந்த காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம முதல்ல நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் போகாமல் நம்மை தாழ்த்தி நாம் அது ஒதுங்கி நிற்கும் பொழுது அதற்குரிய மரியாதையை, அதற்குரிய கனத்தை, அதற்குரிய அந்தஸ்தை தேவன் அந்த இடத்துல நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மனுஷனுடைய அகந்தை. சில பேர் சில காரியங்கள்னாலே அவங்க தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நல்ல பாட்டு தாளந்தில், நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, சில மெசேஜ் கொடுக்கறதுல, சில நல்ல ஒரு தாளந்துகளை தேவன் தனக்கென்று பயன்படுத்தும்படியாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த தாளந்தை அவர்கள் அகந்தையாக அதை மாற்றிக்கொண்டு தங்களை உயர்த்துகிற ஒரு நபர்களாக அவர்கள் மாறும் பொழுது அவர்களை தான் தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார், அவர்களை நான் தாழ்த்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை நான் உயர்த்த மாட்டேன், அவர்களை தாழ்த்துவேன், அவர்கள் கனம் பெற முடியாதபடிக்கு அவர்கள் தாழ்ந்து போவார்கள் என்று சொல்லி தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அகந்தை உள்ளவனும் பெருமை உள்ளவனும் தேவனுக்கு அவன் விரோதமான ஒரு நபராக அவன் காணப்படுகின்றபடினாலே அவர்களை குறித்த காரியங்களை நாம் யோசிக்காமல் கனம் பெற்ற நபர்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். கனம் பெற்றதான தாவீது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:30. 18:30. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. பாருங்க, இந்த இடத்திலே சவுலுக்கு கீழாக ஒரு மனிதன் தாவீது அந்த இடத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு போர் வீரனாய், தளபதியாய் அந்த இடத்திலே தாவீதுக்கு கீழே போர் வீரர்களோடு சேர்ந்து இவனும் அந்த இடத்திலே அவன் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ புறப்படுகிற பொழுதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரை பார்க்கிலும் அவன் புத்திமானாய் அந்த இடத்திலே யுத்தத்துக்கு போகிற அந்த காரியத்திலே அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். அத்தனை போர் வீரர்கள், சவுலுடைய போர் வீரர்கள் நடந்து போனாலும், கடந்து போகும் பொழுதும் இவன் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இவன் புத்திமானாக ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செய்கையிலும் யுத்தத்திலே அவன் புத்திமானாய் அவன் நடந்தபடினாலே, அவன் அப்படியாய் நடந்ததினாலே அவன் கனம் பெற்றான். அவன் பேர் கனம் பெற்றதாய் மாறினது. ஏனென்றால் சவுலுக்காக யுத்தத்திலே போனதிலே இவனை கொண்டு ஒரு பாடல் உண்டு. சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 16,000 என்று சொல்லி அந்த இடத்திலே அவனை கனம் பெற்று அவனை உயர்த்துகிற அந்த உயர்வு அவனாய் அதை தேடிக்கொள்ளவில்லை. அவன் தான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினதினாலே வந்த ஒரு கனம். ஆனால் அந்த சவுலோ அந்த கனம் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி, எனக்கு கிடைக்காத ஒரு கனம் அவனுக்கு கிடைத்து விட்டதே என்று சொல்லி இந்த இடத்திலே சவுல் அவனை கொலை செய்ய எத்தனைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு கனம் உண்டாக வேண்டும் என்றால் அது மனிதர்களாக குணம் உண்டாக அது ஆரம்பித்தால் அது நமக்கு அது பெரிய அது தலைவலியாய் மாறிவிடும். ஆனால் தேவனே நம்மை உயர்த்த அவர் விருப்பப்பட்டு நம்மை உயர்த்த ஆரம்பித்தால் அது ஒரு நாளும் அந்த கனம் நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு அது என்றைக்கும் நம் மீது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதை விட சவுல் கனம் பெற்றவனாக இருந்தான். தாவீது ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் அவனிடத்திலே நெருங்கி போகும் பொழுதெல்லாம் சொல்லுகிறான், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அவரை கொலை செய்ய வேண்டாம், அவரை தப்பிவிக்க விடுங்கள் என்று சொல்லி தாவீது எந்த இடத்திலும் அவனுக்குரிய கனத்தை அந்த இடத்துல அவன் செலுத்தி கொண்டே வந்தான். ஒரு நாளும் என்னையா அபிஷேகம் பண்ணிவிட்டார், நானும் இந்த அடுத்த நான் தான் ராஜா என்று சொல்லி அவன் அறிந்திருந்தும் எல்லா இடங்களிலும் தன்னை தாழ்த்தி கொண்டே வந்தான். அவனுக்கு உயர்வு கிடைத்தது, அவன்தான் அடுத்த இடத்துல கனம் பெற்றவனாய் மாறினான். சவுலுக்கு அடுத்தது நிலை அவன்தான், அவன் பையன் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்திருந்தார். ஆனாலும் அவன்
தனக்கு வந்த அந்த கனத்தை அவன் அதை தவறாய் அவன் பயன்படுத்தாதபடிக்கு அவன் எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தான். அதனால தான் அவனை சமஸ்த இஸ்ரவேலருக்கு அவனை ராஜாவாக அவனை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் புத்திமானாய் இருந்ததினாலே அவன் கனம் பெற்றான். இன்னொருத்தரை பார்ப்போம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு படி மேலே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய மகன் தாவீதை காட்டிலும் சற்று அவன் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அவன் சொல்லியிருக்கலாம், இந்த தேசத்தை முழுவதுமாய் அது என்னிடத்திலே எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி சாலமோன் தேவனிடத்திலே கேட்டிருக்கலாம். இல்லை என்னென்ன ஆசைப்பட்டு அதை நினைத்திருப்பானோ அதையெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவனோ அதையெல்லாம் கேட்காதபடிக்கு அவன் சொல்லுகிறது நாணமும் வேகமும். ஏன்னா பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நாம் நடந்து செல்லும் பொழுது நாணமும் வேகம் உள்ளதாக இருக்கும். நமக்கு நேராக நன்றாக பேசுகிற நபர்களாக இருப்பாங்க. நமக்கு எதிராக நாம் செய்கிற காரியங்களை பாராட்டுகிற நபர்களாக இருப்பாங்க. ஆனால் நாம் கடந்து போன பின்போ அவர்கள் நம்மை கேவலப்படுத்தி தரைமட்டமாக நம்மை தாழ்த்த அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த சாலமோன் அதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் என்ன கேட்டு பெற்றுக்கொண்டானாம், அவன் ஞானமும் வேகமும். இந்த ஜனங்கள் மத்தியிலே கடந்து போகும் பொழுது இந்த இடத்திலே ஞானவான்கள் இருப்பார்கள், இந்த இடத்திலே வேகம் உள்ளவர்கள் அநேகர் இருப்பார்கள். இவர்கள் மத்தியிலே நான் கடந்து போகும் பொழுது, இவர்கள் மத்தியிலே நான் பேசும் பொழுது, இவர்கள் மத்தியிலே என்னுடைய செயலை நான் ஆற்றும் பொழுது இவர்கள் என்னை தாக்கி விடக்கூடாது, என்னை அவமானப்படுத்தி விடக்கூடாது. நான் நாணமும் கனம் உள்ளவனாய், நான் வேகம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவன் பொன்னையும் பொருளையும் அவன் கேட்கவில்லை. அவன் யாருக்கு முன்பாக தன்னை உயர்த்தும்படியாக கேட்கவில்லை. அவன் தன்னை அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஞானமும் அந்த வேகமும் எனக்கு கொடுத்தீரானால் இந்த ஜனங்களை பராமரிக்க, இந்த ஜனங்களை நடத்த, இவர்களுக்குள்ளாக இருக்கிற ஞானத்தை நான் அறிந்து கொள்ள, அவர்களுடைய குணத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த சாலமோன் இதை இந்த இடத்துல தேவனிடத்திலே அவன் கேட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால தான் அந்த இடத்துல பின்பாக வருகிற வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யம் சம்பத்தையும் கனத்தையும் அவர் கூடாக சாலமோனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஞானம் விளங்கத்தக்கதாய் நம்ம ஜனங்கள் மத்தியிலே நாம் நடப்போம் என்றால், நம்ம தேவன் தந்த ஞானத்தினாலே சரியாய் நாம் நடந்து கொள்வோம் என்றால், அந்த வேகத்தோடு நாம் நடந்து கொள்வோம் என்றால் ஐஸ்வர்யமும் கனமும் அது நம்மை தேடி வரும் என்பதை தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு நபரை நாம் பார்ப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்க, அவனுடைய தாய் இவனை பெற்றதே வேஸ்ட், இவனை நான் என் வயிற்றிலிருந்து இவனை நான் பெற்றெடுத்தது எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஏனென்றால் இவன் தரிதரனாக இருக்கிறான். இவனாலே அநேகர் இன்றைக்கு சொல்லுகிறது உண்டு,
இவன் பிறந்தான்ப்பா என் சொத்தெல்லாம் போச்சு, இவன் பிறந்தான்ப்பா இவங்க அப்பாவை முழுங்கிட்டு வந்து இவன் வெளியில் வந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவன் வந்தான், அவன் தாயை வந்து வயிற்றில் இருந்தே சாவடிச்சு இவன் மட்டும் வெளியில் உயிரோடு வந்தான் என்று சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த தாயும் அப்படிதான் இந்த யாபேஸை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யாபேஸ் எனக்கு இவன் தரித்திரனாய் எனக்கு வந்து இவன் பிறந்து விட்டான், ஆகையாலே இந்த யாபேஸ் பிறக்காமல் இருப்பதே அது எனக்கு மேல் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் யாபேஸ் அவன் தன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். எப்படின்னா, அவன் தேவனிடத்திலே தன்னை தாழ்த்துகிறான். தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கும், என்னை தீங்குக்கு என்னை விலக்கி என்னை மீட்டு கொள்ளும் அப்படி என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் அர்ப்பணிக்கிறவனாய் அவன் மாறி போகிறான். அப்போ நம்ம என்னதான் நம்ம வந்து நம்ம கிட்ட எல்லா தாளந்துகளும் நம்மளுக்கு பேச்சுகளும் நமக்கு செயல்களும் உண்டு, பணங்களும் உண்டு, நமக்கு பதவிகளும் உண்டு என்று சொல்லி நமக்கு இருக்கும் என்றால், நாம் யாபேசை போல அந்த இடத்திலே அவன் அவமானப்பட்டவனாய் இருந்தான். சகோதரர்கள் மத்தியிலே அவன் அவமானப்பட்டவன். அவன் எடுத்த உடனே அவனுக்கு கனம் உண்டாகவில்லை. இன்றைக்கும் சகோதரர்கள் மத்தியிலே அவமானப்படுகிறவர்கள் அவர்கள் நிதானித்து அவர்கள் நடப்பார்கள் என்றால், இந்த யாபேசை போல சகோதரர்கள் மத்தியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக, கனம் பெறுகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த தாவீது, சாலமோன், யாபேசை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு நபரையும் கூட நம்ம தியானிக்கிறது நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கனம் பெற்ற யாக்கோபு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பாருங்க, இந்த இடத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபை குறித்து பேசப்படுகிற ஒரு வார்த்தையாக இந்த இடத்திலே காணப்படுகிறது. யாக்கோபே, நீ எனக்கு முன்பாக, என் பார்வைக்கு முன்பாக நீ கனம் பெற்றாய் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இந்த யாக்கோபை குறித்து தேவன் வெளிப்படுத்தினதான யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இந்த ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தங்களை உரைக்கிறதான இந்த சூழ்நிலையிலே யாக்கோபை குறித்து தேவன் ஏசாயா மூலம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் போதும், அவர் நம்மை நெருங்கி அவர் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் போதும், நாம் கட்டாயம் கனம் பெற்றவர்களாய் மாறுவோம். தேவனை நாம் நேசித்து அவர் அண்டையிலே கிட்டி சேர சேர தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் கனப்படுத்த ஆரம்பித்து விட்டால், நம்மை போல உயர்வுள்ள மனிதர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பதிலாக பாருங்க, அவன் எதையெல்லாம் இழந்தானோ அவைகளெல்லாம் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷர்களை அவனுக்கு பதிலாக மனுஷர்களை கொடுப்பேன். அதுதான் அவனுடைய சந்ததி இன்னும் அதிகமாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யாக்கோபிலே நிறைவேறும்படியாக, சந்ததி பெருகி அது உயரும்படியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. உனக்கு பதிலாக நான் மனுஷர்களை கொடுப்பேன் என்றது மாத்திரமல்ல, உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லி யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஒன்று வாசித்து முடிப்போம். ஏசாயா 49:5 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனானார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஏசாயா தன்னை குறித்ததான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய பார்வையிலே
கனம் பெறுகிறவர்களாய் நாம் முதல்வதாக மாற வேண்டும். ஜனங்கள் மத்தியிலே, தலைவர்கள் மத்தியிலே, இவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே நாம் கனமடைவர்களாய் மாறினால் அவர்கள் நம்மை உயர்த்துவார்கள். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நல்ல உயரத்தில் போகிறவன் அவனை கொண்டு போயினே இருப்பான், ஆனால் அவன் கீழே விழுந்தானா அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்கிறவன் விழுந்து விழுந்து எழுந்தால் கூட அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் நல்ல கனம் பெற்றவனாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் அவன் கீழே விழும்போது அவனை போல ஒரு ரொம்ப துர்பாக்கியமான ஒரு காரியம், அவன் அடைந்த அந்த வேதனை, மனவேதனை அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகையாலே கர்த்தருடைய பார்வையிலே நாம் கனம் பெற வேண்டுமே தவிர மனிதர்கள் பார்வையிலே கனம் பெற்றால் அது ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போகும் என்பதை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை மாத்திரமல்ல, அவர் தேவனே பலனாய் இருப்பார். என்றைக்கும் அவமானப்படாதபடிக்கு நமக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள், வேதனைகளுக்கு தேவனே நமக்கு பலன் கொடுக்கும்படியாக, சோர்ந்து போகாதபடிக்கு தேவனே பலன் கொடுத்து நம்மை கனப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஒன்று வாசிப்போம். கனம் பெற்ற கமாலியேலை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஓகே, இந்த இடத்துல இந்த தெயுதாஸ் என்ற ஒரு நபர், அவன் அந்த இடத்திலே அவன் ஒரு போதகனாக இருக்கிறான். அவன் ஒரு தலைவனாக அந்த இடத்திலே யூதனாகிய அவன் தன்னை உயர்த்தி கனப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கிறான். அதே போல இந்த கமாலியேல் நல்ல வேதத்தை அறிந்த வேத பராகரனாய் இருக்கிறான். இவன் நல்ல வேதத்தை கரைத்து குடித்த ஒரு ஆசிரியராய் இந்த இடத்துல காணப்படுகிறான். நீங்கள் வேத வாசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சவுலோ கமாலியின் பாதத்திலே அவன் வேதத்தை கற்றுக்கொண்டான் என்று சொல்லி அந்த இடத்திலே அவனுக்குரிய கனத்தை அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதே போலத்தான் அவன் ஜனங்கள் மத்தியிலே, அவனுடைய அந்த யூதர்களுடைய மத்தியிலே, அந்த அந்த கோத்திரத்தின் மத்தியிலே அவன் உயர்ந்தவனாய் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாய், அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே கனம் பெற்றவனாய் அவன் இருந்தான். ஆனால் அவன் அந்த நியாயம் விசாரிக்கிற இடத்திலே அவன் அந்த நியாயம் விசாரிக்கிற ஒரு மனிதனாகவும் அந்த இடத்திலே அவன் காணப்பட்டதை பார்க்கிறோம். இந்த மனிதன் மூலமாக பவுல் அந்த இடத்திலே தப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே அநேக அப்போஸ்தலர்களை இந்த கமாலியேல் தப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். இது நல்ல சுரேஷமான ஒரு காரியம் இதில் உண்டு. இவர்கள் செய்கிற இந்த ஊழியம், இந்த இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான தெய்வமாய் இருந்து அவரே இவர்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து இவர்களுடைய ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்பதை அது நிரூபித்து விட்டால் நீங்கள் அவமானப்படுவீர்கள். ஆகையாலே அவருடைய ஊழியத்தை நீங்கள் கெடுக்காதபடிக்கு அவர்களுக்கு கனம் பெற்றவர்களை நீர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்யவும் இந்த இடத்துல கமாலியேல் அவளுக்கு எதிராக அவன் பேசுகிறதை பார்க்கும். அந்த தெயுதாஸ் இவர்களை கொலை செய்ய வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனைக்கிறான். ஆனால் இந்த கமாலியேலோ அந்த அப்போஸ்தலரை தப்புவிக்கும்படியாக அவனுடைய செயல்கள் இந்த இடத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, எல்லாமே இந்த இடத்துல பார்த்த 5 நபர்களும் தங்களுடைய வேகத்தினாலே, ஞானத்தினாலே, தங்களுடைய தேவன் தந்த பலத்தினாலே நான் ஒன்றுமில்லாதவன், தரித்திரன், நான் ஓரம் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லி யாபேஸ் தன்னை ஒடுக்கி கொள்ளாதபடிக்கு அவன் தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தி என்னை உயர்த்தும்படியாக, என் எல்லையை பெரிதாக்கும்படியாக, எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை அர்ப்பணித்தபடினாலே அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். இன்றைக்கும் நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும்
அதை நாம் மேன்மையாக எண்ணினாலும், அதை நாம் உயர்வாக கடந்து போனாலும், அதை மற்றவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துற நபர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், இன்னும் கனத்துக்கு மேலாய் கனத்தை பெற்று நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதுதான் நாம் இந்த வாசித்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கண்களை மூடுவோம். தேவனே, உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யாக்கோபே, நீ கனம் பெற்றாய் என்று சொல்லி அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல யாபேசை குறித்து சொல்லப்படுகிறது. சாலமோன் ஞானமும் வேகமும் வேண்டும், இந்த உலகத்தின் பொருளாசையும் இந்த உலகத்தின் மண்ணாசையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தும் போது, ஹல்லேலூயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் ஆசைகள் எங்களை நாங்கள் வெறுத்து நாங்கள் அதைகளை குப்பையாய் எண்ணுகிறோம். நீரோ எங்களுக்கு கனமுள்ள பாத்திரமாய் நீர் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். நீரே உயர்ந்தவராய் இருக்கிறீர். அகந்தை உள்ளவன் அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் அகந்தையினாலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு தாழ்த்துகிறோம். தாவீது எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம். அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் அவன் சவுலை ஒரு நாளும் தவறாய் நினைக்கவில்லை. சவுலை ஒரு நாளும் தரைகுறைவாய் பேசவில்லை. சவுலை ஒரு நாளும் தனக்கு முன்பாக இவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. அவனை கனப்படுத்தினான். ஆகையாலே தேவன் அவனை காட்டிலும் உயர்ந்தவனாக, அவனை காட்டிலும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு கனத்தை கொடுக்கிறவர் நீர், எங்களை உயர்த்துகிறவர் நீர். நாங்கள் எங்களை தாங்களே அந்த தெளிவுதாஸ் தன்னை உயர்த்தினபடியினாலே அவன் மாண்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. அவனோடு சேர்ந்த கூட்டமும் அது கலைந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவன் பேசின அந்த வசனங்கள் எல்லாம், அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவன் இறந்த பிறகு அவனோடு அது கடந்து போனது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாத்திரம் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெளிவுதாஸ் தன்னை உயர்த்தினான். பிரசங்க ஒரு பெரிய மனிதனாக தன்னை உயர்த்தினான். நியாயம் விசாரிக்கிறதிலே தன்னை பெரிய மனிதனாய் உயர்த்தினான். ஆனால் அந்த தெளிவுதாஸ் அவன் மரித்து போனான். அல்லேலூயா. தேவனை அவனை அடித்தார். அவன் புழுபுழுத்து போனது போல அவன் மரித்து போனான். ஏரேது அவனுடைய வசனத்தின் மூலமாக ஜனங்களை தங்கள் பக்கமாக அவன் திருப்ப நினைத்தான். தேவன் அவனை அடித்தார். அவனுடைய செய்தி, அந்த தேவ செய்தி முடிந்தவுடனே அவன் தன்னை மேன்மை பாராட்டி அந்த இடத்துல அவனை உயர்த்தினபடினாலே அந்த இடத்துல தேவன் அவனை அடித்தார். அவன் புழுபுழுத்து அவன் இறந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லப்பா. அவைகள் எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் நாங்கள் எண்ணுகிறோம். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களிடத்தில் என்ன தாழ்ந்து கொடுத்தாலும் அது தேவன் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபுவை போல நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு அது ஊனம் பலனமாய் உண்டாகட்டும் அப்பா. எங்களை வகையறுக்கிறதாய் உண்டாகட்டும். எங்களை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை நடத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களே உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அவர்கள் கனம் பெற்றவர்களாய் மாறட்டும் அப்பா. தேவனால் கனம் பெற்றவர்களாய் மாறட்டும். இந்த உலகத்தின் கனத்தை எல்லாம் அவர்கள் அதை மேன்மையாய் எண்ணாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக சாலமோனை போல தாழ்த்தபடி அவனை ராஜாவாய் மாற்றிவிட்டார்கள். ஆனால் அவனோ எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு என்று சொல்லவில்லை. அவன் வேகமும் ஞானமும் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டு பெற்றுக்கொண்டது போல என்னால் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு நபர்களையும் என் தேவனுடைய வேகமும் ஞானமும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனம் பெற்றவர்களாய் மாற்றும்படியாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாள் விபிஎஸ் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. 3வது நாள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இன்றைக்கு உரிய விபிஎஸ்ஐ என் தேவன் சிறந்த முறையிலே நடத்தி கொடுங்கப்பா. மகிமையாய் நடக்க உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகள்
பிள்ளைகள், தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வரட்டும், புதிய பிள்ளைகள் எல்லாம் வரட்டும். இன்றைக்கு ஆசிரியர்களை எடுத்து பயன்படுத்துங்க, வாலண்டியர்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா, அதற்குரிய டைரக்டரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என் தேவனுடைய மகிமை இந்த விபிஎஸ்ல கடந்திருக்கும்படியாக, அதிலே முழுமையாய் நிலைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக கேட்கிற வசனத்தின் மூலமாக அந்த மோசேயின் அப்பா ஸ்தோத்திரம், அந்த வரலாறை படிக்கிறதான பிள்ளைகள் மோசேயை போல தங்களை தாழ்த்துகிறவர்களாக 40 வருடம் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை அவர்கள் பயிற்சி செய்து அதன்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையின் ஊழியங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். போதகரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா, அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நேரிலே கலந்து கொண்டவர்களும் ஆன்லைனிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கூட தேவன் நாமம் மகிமை பெறும்படியாக அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு தங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிறவர்களாய் நீர் அவர்களை மாற்றினதற்காய் நன்றி. அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். அவர் கடந்து போகிற வழிகளெல்லாம் என் தேவன் பலனை உண்டு பண்ணி அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாவற்றையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.